ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வீல் அண்ட் ஐஎஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜனவரி 7th 2025க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் எதெல்லாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்காக நம்ம போத் சென்னை அண்ட் டெல்லி எடிஷன் இது ரெண்டுலேயும் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை வந்து நம்ம எடுத்து தான் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்னர் வாக்ஸ் அவுட் ஆஃப் அசெம்பிளி alleges insult to நேஷனல் anthem அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜனவரி 6th அதாவது நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அசெம்பிளியோட ஃபர்ஸ்ட் செஷன் இந்த நியூ இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து எவ்ரி ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னரோட கஸ்டமரி ஸ்பீச் இருக்கும். அண்ட் இதுக்குன்னு சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுபடி தான் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நடக்கும். ஸோ அதுல வந்திருக்கிற கான்ட்ரவர்சி தான் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி. இது வந்து எந்த விதத்துலையும் நம்மளோட எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த இஷ்யூ எதை சுற்றி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அண்ட் அந்த கான்ஸ்டியூஷனோட ஆஸ்பெக்டை சுற்றி தான் இது நடக்குது. ஸோ அதனால அந்த கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த ஓவரால் இந்த இஷ்யூ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் டிஸ்பியூட் தான். ஸோ நம்மளோட தமிழ்நாடு கவர்னர் வந்து என்ன குறை சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம நாட்டில் நேஷ்னல் ஆந்தம் கோட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த கோடு படி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட பிகினிங்ல தான் நேஷனல் ஆந்தம் வந்து ப்ளே பண்ணணும். ஆனால் தமிழ்நாடோட அசெம்பிளியில மட்டும் ஒரு ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிகினிங்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் அந்த செஷன் முடிய போறப்ப தான் நேஷனல் ஆந்தம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இன்சல்ட்னு நம்மளோட தமிழ்நாடு கவர்னர் சொல்லியிருக்காரு. ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஸ்பீச் அந்த டைம்ல தான் வந்து நேஷனல் ஆந்தம் அதாவது பிகினிங் ஆஃப் தி செஷன் அதில் தான் நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ட்ரெடிஷ்னலாக இப்படி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நேஷனல் ஆந்தம்க்கு நம்ம கொடுக்குற இன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் இந்த செஷன் வந்து ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே சீஃப் மினிஸ்டர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு கவர்னர். பட் அதுக்கு வந்து இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல ரூலிங் பார்ட்டி. அதனால வாக் அவுட் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு வந்து கொடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா நேஷனல் ஆந்தமை கடைசியாக ப்ளே பண்ணுறது இதை வந்து பிராசன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஸ்ட்ராங் வேர்ட் யூஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக அதுவும் பர்டிகுலராக நம்மளோட தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நடக்குது இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது 2023 ஜனவரியில வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இனாகுரல் அட்ரஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ல வாக் அவுட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா அதே இனாகுரல் அட்ரஸ்ல நான் வந்து ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ 2025 ஸ்டார்டிங்ல நேஷனல் ஆந்தம் இதுல வந்து பிரச்சனை பண்ணி இப்போ வாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த இஷ்யூவை கொண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி தான். ஸோ இது வந்து நம்ம ஓவராலா இந்த கவர்னர் போஸ்ட்டுக்கான அந்த எசன்ஸே நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல வந்து நிற்கிறோம். இப்போ இந்த நேஷனல் ஆந்தம் கோட் இருக்கு இல்லையா இந்த கோடு வந்து கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூ. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். ஸோ நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கிற டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இது எல்லாம் ஒரு லிம்போ ஸ்டேட்டில் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறப்போ ரொம்ப லென்த்தியான பெரிய கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்மளோட கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. என்னதான் லாங்கா டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் நடத்தினாலுமே இன்னுமே எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூ. ஸோ இது வந்து இந்த இஷ்யூல நமக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து அசம்பிளியோட ப்ரோட்டோகால் வெர்சஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி இது ரெண்டுக்கும் உண்டான ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ இது நமக்கு இன்னும் ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஏன்னா இப்போ இந்த இஷ்யூ எடுத்திருக்காங்க இல்லையா இது இன்னுமே எவால்வ் ஆகும். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இதை சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. பட் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஆர்கானிக் கான்ஸ்டியூஷன். இது வந்து ரிஜிட்டும் கிடையாது டூ ஃப்ளெக்சிபிளும் கிடையாது. ஸோ டைம்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம் இந்த இஷ்யூ வந்து எப்படி எவால்வ் ஆகி போகுது அப்படின்னு. அண்ட் இன்னொரு மெயின் கொஸ்டின் இந்த இஷ்யூல இருந்து நம்ம கேட்க வேண்டியது கவர்னரோட ரோல் வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கவர்னர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரமோனியல் போஸ்ட் மாதிரி தான். அப்போ இந்த போஸ்ட் வந்து இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருமே
எல்லாருமே ஹிஸ்ட்ரியில படிச்சிருப்போம் இல்லையா? மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில. ஸோ சப்சிடரி அலையன்ஸ். இப்போ ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து சப்சிடரி அலையன்ஸ் வந்து உள்ள போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட கோர்ட்ல அந்த பிரின்ஸோட கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ இந்த பேர கேட்டவுடனே பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ன்னு சொன்ன உடனே நம்ம ஏதோ ஒரு கெஸ்ட் ரோல் தான் இவரு ப்ளே பண்ணுவாரு அப்படின்னு நெனைப்போம். ஆனா இவங்க தான் கம்ப்ளீட் டாமினன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரூலர் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாரி ஆக்ட் ஆவாங்க. த இன்டைரக்ட் வே ஆஃப் கண்ட்ரோலிங் பிரின்சஸ். இப்போ அந்த மாதிரி நம்மளோட கவர்னர் போஸ்ட்டும் பொலிட்டிக்கலி இன்டர்ஃபியர் ஆகுறாங்களோ, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதுக்கு எவால்வ் ஆறாங்களோ அப்படின்ற கொஸ்டின் வந்து நமக்கு வருது. பட் இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நமக்கு பெருசா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வராது. பட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே. இப்போ கவர்னர பத்தி இந்த போஸ்ட்ட பத்தி சில ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அதுல சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் மட்டும் சொல்றேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ். ஸோ ஆர்டிகிள் 153 வந்து கவர்னருக்கான எஸ்டாப்ளிஷ்மென்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்ல வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் ஆர்டிகிள் 154 வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அஃப்கோர்ஸ் இது டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. வித் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 163 அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இந்த ஆர்டிகிள் டிஃபைன் பண்ணியிருக்கும். அண்ட் ஆர்டிகிள் 164 ஸோ கவர்னர் அந்த மினிஸ்டரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இதை பற்றி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கவர்னரோட அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே கான்ஸ்டியூஷன்ல எப்படி ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி கவர்னரோட ரோல் எவால்வ் ஆகுது இல்லையா? இதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கான்ஸ்டியூஷன்லயே ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா லைக் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர் இஸ் நாமினேட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் பட் நாமினேட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் வச்சு கவர்னர்ஸை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நோ டைரக்ட் எலெக்ஷன் அண்ட் கவர்னரை செலக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கிரைட்டீரியா அப்படின்ட்டு கிரைட்டீரியா கிடையாது. ஸ்பெசிஃபிக் செலெக்ஷன் கிரைட்டீரியா கிடையாது. குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஜெண்டர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷனில். பட் ஸ்பெசிஃபிக் செலெக்ஷன் கிரைட்டீரியா கிடையாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி கவர்னரை மல்டிபிள் ஸ்டேட்ஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கவர்னரை மல்டிபிள் ஸ்டேட்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் நடந்துக்கணும். ஆனால் சில ஆஸ்பெக்டில் இவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்குது. அதாவது தன்னிச்சையாக செயல்படலாம். யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல், மினிஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல். அப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பிரசிடென்ட் ரூல் அண்டர் ஆர்டிகிள் 356 படி பிரசிடென்ட் ரூலை ரெக்கமெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன் மெஜாரிட்டி இல்லாதப்போ யாரு சிஎம் அப்பாயிண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸில் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இவரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்கிரிஷனரி பவர். மற்றபடி இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில், அதாவது அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் செஷனில் கவர்னர் வாக் அவுட் ஆகி போகிறது, அட்ரஸை ரீட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, அட்ரஸை மாடிஃபை பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ டிஸ்கிரிஷனரியாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி சொல்கிறது தான் என்ன பண்ணணும், அவங்க ரீட் பண்ணணும். அதான் வழக்கம். இப்போ நேஷனல் ஆந்தம் வந்து மற்ற ஸ்டேட்ஸில் பிகினிங்லேயே ப்ளே பண்ணுறாங்க, அது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு இனாகுரல் அட்ரஸை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எழுதி கொடுக்கறத ரீட் பண்ணுறதுமே ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் தான். டெமோக்ரஸி கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசமை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரலாக பார்த்தா தெரியுது. ஓகே. பட் இது ரிலேட்டடாக இன்னுமே நமக்கு டீப் அனாலிசிஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இன்னும் ஃபியூச்சரில் வரும். ஓகே. ஸோ அது என்ன ஆஸ்பெக்டில் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த ஆர்டிக்கல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். அண்ட் இந்த ஆர்டிக்கல் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல் ஹெச்எம்பிவி இன்ஃபெக்ஷன் நாட் நியூ, நோ காஸ் ஃபார் அலாம் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் இந்த நியூஸ் வந்திருக்கு, எதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸாக சில ஃபேக் நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுவிதமான ஒரு வைரஸ் வந்து திரும்ப ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் லாக்டவுன் வர்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி கிளப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் அது வந்து உண்மை இல்லை. சைனாவில் வந்து இப்போது அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பீப்புள் வந்து அதிகமாக வர்றது உண்மைதான். ஆனால் அது எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, இந்த ஹெச்எம்பி வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்காக வர்றாங்க, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ஒரு சீஸ்னல் வைரஸ் தான். இது ஒன்றும் புது வைரஸ்லாம் கிடையாது. இது வந்து ஆல்ரெடி இந்த வைரஸ் வந்து 2001 டிஸ்கவர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு நெதர்லாண்ட்ஸில். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் இது வந்து அந்த சீசனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது கைண்ட் ஆஃப் அ காமன் கோல்டு ரிலேட்டட் வைரஸ் தான். ஏன்னா இதை வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சென்ஷியல் வைரஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் இது
இது வந்து என்ன பண்ணும்? மெயினா அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ரெஸ்பிரேஷன் நடக்கிற அந்த செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதில ஒரு சின்ஷியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ சின்ஷியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் வந்து வைரஸ் அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, அது வந்து பல்ஜ் ஆகும். பல்ஜ் ஆகி பக்கத்தில இருக்கிற செல்லும் சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு பிக் செல்லா மாறிடும். பல்பா. இதுதான் ஷின்ஷியல் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வைரஸ் தான் இது. இது வந்து மெஜாரிட்டியா இந்த கைண்ட் ஆஃப் வைரஸ் அஃபெக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 வயசுக்குள்ள உள்ள இன்ஃபான்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் இது வந்து மெஜாரிட்டியா அஃபெக்ட் பண்ணும். பட் ஆல் ஏஜ் குரூப்பையும் அஃபெக்ட் பண்ணும். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஏர் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் இன்ஃபெக்டட் பீப்பிள் அவங்களோட ஸ்னீஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி அந்த ஃப்ளூயிட்ஸ். ஸோ இது மூலியமா கான்டாக்ட் வர்றது மூலியமா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால சென்டர் வந்து பயப்பட தேவையில்ல. இது ஆல்ரெடி இருக்கிறது தான். இன்கேஸ் கண்டிஷன் சிவியரா போனா மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்க ரெக்கமெண்டேஷன் படியும் சரி, இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோகிராம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரோகிராம் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம கண்ட்ரில ஏதாவது பொட்டன்ஷியலா டிசீஸ் அவுட் பிரேக் நடக்குதா அப்படின்றத டிடெக்ட் அண்ட் மானிட்டர் பண்றதுக்காக இது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2004ல நம்ம கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸோட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டீசென்ட்ரலைஸ்டு ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சைட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க சைட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிட் இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் டிசீஸை மானிட்டர் பண்றதுக்கு யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ஹைலி டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்டா இவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிசீஸ் அண்ட் அவுட் பிரேக் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து எஃபெக்டிவா பாலிசி மெஷர்ஸ் எடுப்பாங்க. ஸோ இவங்க ரிப்போர்ட் படி இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது வந்து ஆர்டினரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிகல், த கொலீஜியம் அண்ட் சேஞ்சஸ் இட் மே ஸ்டில் பி ஏர்லி டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ரொம்ப கன்சைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஓவரால் இஷ்யூ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கொலீஜியம்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ நம்மளோட கண்ட்ரியில் மெயினாக 3 டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து ஜுடிஷியரி. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் டிசிஷன் மேக்கிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்குள்ள ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து அத்தாரிட்டி அப்படின்றதுனால இவங்களோட டிசிஷன்ஸ் வந்து அத்தாரிட்டேட்டிவாக போகலாம், எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக போகலாம். அப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்னொரு இன்ஸ்டிடியூஷனை வந்து செக்கில் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக கான்ஸ்டியூஷன்லேயே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து எப்போ ஓவர் ரீச் ஆகிறாங்களோ அப்போ வந்து ஜுடிஷியரி என்ன பண்ணுவாங்க? இவங்கள செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு சம் சார்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ இந்த இஷ்யூ பர்டிகுலர் இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் நடக்கிற ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா? இவங்கள வந்து ஜுடிஷியரி தனியாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து எக்ஸிக்யூட்டிவ், அதாவது பிரசிடென்ட் தான் பண்ணுவார். இப்படி ஒரு செக் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளோட கண்ட்ரியில் பென்டென்சி ஆஃப் கேசஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு கிரே ஏரியா தான் காரணம். அது என்னன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட இந்த ஜுடிஷியரோட ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா? அதை வந்து கொலீஜியம் தான் என்ன பண்ணுவாங்க? இனிஷியேட் பண்ணுவாங்க. இந்த கொலீஜியம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணப்படாத ஒரு சிஸ்டம். கான்ஸ்டியூஷன்ல இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது கொலீஜியம்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜட்ஜஸ் கேசஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேசஸ் மூலியமா எவால்வ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். அகைன் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு எவால்வ் பண்ணப்பட்ட சிஸ்டம். இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சிஸ்டம் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஸோ எதுக்காக கொலீஜியம் சிஸ்டம் வந்து எவால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஜுடிஷியரிக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா ஜுடிஷியரியோட நேச்சரே வந்து ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸை இவங்க என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா இந்த கொலீஜியம் சிஸ்டமை அவங்க கையில் வச்சிருக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இனிஷியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கொலீஜியம் வந்து ஜட்ஜஸோட டிரான்ஸ்ஃபர்லையும் இன்வால்வ் ஆவாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த கொலீஜியம் பற்றி இன்னும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 2 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஒரு ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்
ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கொலிஜியம் தான் நம்ம இனிஷியேட் பண்ணுவாங்க இந்த அப்பாயின்ட்மெண்ட் ப்ராசஸை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்கமெண்டேஷனை யூனியன் லா மினிஸ்டருக்கு சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து யாரை வந்து நம்ம ஜட்ஜஸாக அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படின்னு. அந்த ரெக்கமெண்டேஷனை ஒரு 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட அவர் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கன்சல்ட் பண்ணப்பட்ட அந்த ரெக்கமெண்டேஷன் தான் யூனியன் லா மினிஸ்டர் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. யூனியன் லா மினிஸ்டர் வந்து அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் வந்து வித் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஒரு ஜட்ஜை. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன்ல இந்த கொலிஜியம்கான ப்ரொவிஷன் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அப்புறம் எப்படி இதை எவால்வ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிஸ்கஷன் இருக்கு பாருங்க. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களோட இந்த டிஸ்கஷன் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதை எப்படி பண்ணணும், இந்த டிஸ்கஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லலை. அந்த டிஸ்கஷனை தான் கொலிஜியம் மெத்தட்ல இவங்க கண்டக்ட் பண்றாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து தெளிவாக தான் இருக்கு. செக்ஷன் பேலன்ஸ் இருக்கு. போதுமான அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆனால் இதுக்கு ப்ரீவியஸ் ஆர்டிக்கல்ல பார்த்தோம் இல்லையா? கான்ஸ்டியூஷனோட டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு லிம்போ ஸ்டேட்ல தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இதுலேயும் பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இந்த என்டையர் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து ஃபிக்ஸ்டு டைம் லிமிட் வந்து கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு, இந்த மினிஸ்ட்ரி வந்து இவ்வளோ நாளுக்குள்ள பர்டிகுலர் டேக்குள்ள என்ன பண்ணணும், அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். பிரசிடென்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டேக்குள்ள நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் ஒரு வார் மாதிரியே போயிட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதாவது மினிஸ்டர்ஸ் வந்து இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல வந்து ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜுடிஷியரி வந்து இல்லை, இந்த ப்ராசஸ்க்குள்ள அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதாவது மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உள்ள இருந்துச்சு அப்படின்னா ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ அதர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எடுத்துக்கோங்களேன். அதிலலாம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு வந்து ஹெட்டை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்டர்ஸ், அந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச் கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்ச் கமிட்டி யாரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலாக தான் இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸ்க்குள்ளேயும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உள்ள இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனாக மாறிடும். ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் வந்து கெட்டு போயிடும். அப்போது இந்த கிரே ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிக்ஸ்டு டைம் லிமிட் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட்டுக்கான ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஜட்ஜஸ் இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து டிலே பண்ணுறாங்க. இதுதான் ஓவரால் இஷ்யூ. அப்போது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளோட கொலீஜியம்க்கு, நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த கொலீஜியம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கிறனால இந்த கொலீஜியமில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கொலீஜியமில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படாத அன்னோன் சோர்ஸோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த கொலீஜியம்குள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது. அதனால இது வந்து ஒரு ஃபார்மல் நியூஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிக்கல் கிடையாது. ஓகே, ஸோ அப்படி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொலீஜியமில் ரீசெண்டாக சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேண்டிடேட்டை வந்து இந்த கொலீஜியம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, எடுத்ததுக்கப்புறம் அவங்கள இன்டர்வியூ பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட். அண்ட் செகண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டை நம்ம ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சர்வீஸில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா சர்வ் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா சர்வ் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை சர்வ் பண்ணியிருந்தாலோ, அவங்க ரிட்டையர்ட் ஆயிருந்தாலுமே அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த சோர்ஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட் இன்டர்வியூ வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தா எக்ஸ்க்ளூட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது வந்து ஒரு மெரிட்டை ப்ரூவ் பண்ணி வர்ற ஒரு கேண்டிடேட்டை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ரியலாக எக்ஸாம்பிளாகவே நம்ம பார்க்கலாமே. இப்போ நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரியில் நிறைய ரிமார்க்கபிளான ஜட்ஜ்மெண்ட்லாம் இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ மெரிட்டோரியஸான ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் இவங்களோட ஃபாதருமே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவங்க தான். ஸோ அப்படின்றப்போ
இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன நம்ம கொண்டு வந்தா, அந்த மெரிட்டோரியஸ் ஸ்டூடண்ட் அவங்க ரிலேட்டிவ் இருந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வெளிய போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஸோ இத வந்து இந்த ஆர்டிக்கிள்ல ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாரி ஒரு ஸ்டெப் கொண்டு வந்தா, இது வந்து நம்மளோட நாட்டோட ஜுடிஷியரிக்கே நல்லதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அண்ட் அது போக நம்மளோட கொலீஜியம் சிஸ்டமோட கன்சர்ன்ஸையும் இந்த ஆர்டிக்கிள்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கொலீஜியம் சிஸ்டம் அந்த ப்ராசஸ் எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பப்ளிக்கா தெரியாது. ஏன்னா ஸோ அதனாலவே அவங்க என்ன பண்றாங்க? அன்அக்கவுண்டபிளாவே அது போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ண போறப்போ, இவங்களோட டிசிஷன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி அடாக் மெத்தட். அடாக் மெத்தட் அப்படின்னா, ஒரு ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்ணணும்னா, இதுதான் மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. ஒவ்வொரு ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்றப்போ, ஒவ்வொரு ரூல் போடுவாங்க. அவங்க இஷ்டம் தான். அவங்களோட டிசிஷன் தான் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்ன்னு ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இத வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொலீஜியமோட பிரச்சனை என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட கெப்பாசிட்டி. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள தான் ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வயர்மென்ட் இல்லாதனால, அவங்க வந்து இன்ஃபினிட்டா டிலே பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ஜட்ஜோட அப்பாயின்ட்மென்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட்க்கு பிடிக்கலனா, அத வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணுவாங்க? டிலே பண்ணுவாங்க. அந்த நேம் லிஸ்ட்ட தூக்கி விட்டுட்டு திரும்ப கொலிஜியம் வந்து வேற ரெக்கமெண்டேஷன் குடுத்தா, அது கவர்மெண்ட்டோட அஜெண்டாக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னா, அத அப்பாயிண்ட் பண்ணிருவாங்க உடனே. ஓகே. அப்ப இந்த மாரி ஒரு கிரே ஏரியா இருக்கு. அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் அதாவது கொலிஜியமோட கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல அண்ட் கிளாரிட்டி இல்ல. ஸோ இதெல்லாம் கன்சர்ன்ஸா இந்த ஆர்டிக்கிள் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து வே ஃபார்வர்டும் குடுத்திருக்காரு. ஸோ அதில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சிய வந்து என்ஷூர் பண்ணணும். அதாவது இந்த கொலிஜியம் டிஸ்கஷன்ல கிளியர் அண்ட் என்ஃபோர்சபிள் ரூல்ஸ் வந்து கொண்டு வரணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டபிலிட்டிய வந்து என்ஷூர் பண்ணணும். இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தா மட்டும் பண்ணாது. இத வந்து பைண்டிங் கான்சிக்வென்சஸ் வந்து கொண்டு வரணும். இது இன் கேஸ் வந்து இந்த ரூல வயலேட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பனிஷ்மென்ட் கொண்டு வரணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன் அதாவது ஜுடிஷியரியும், எக்ஸிக்யூட்டிவும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்குறாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. 2 பேரும் கொலாபரேட் பண்ணி இது பண்றது தான் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் இந்த 2 ஆர்டிக்கிள் நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் கிடையாது. கன்ட்ரிவ்டு கிரீவான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த கவர்னர் இஷ்யூ தான். ஸோ வேணும்னா ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. அதுக்கு மேல தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் பட் நாட் அவுட்ன்னு கிரிக்கெட் பத்தி வந்திருக்கு. ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் கிடையாது. ஸோ அதனால நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஹான்சிங் கவர்னன்ஸ் த டிஜிட்டல் வே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட சிலபஸ்ல கவர்னன்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து ஓப்பனா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பிளிசிட்டா. ஸோ அதனால இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். ஸோ அதனால இத வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்டிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பப்ளிக் சர்விஸ் டெலிவரி இருக்கு இல்லையா? அதாவது கவர்மெண்ட்டோட ரோல் என்ன? கவர்மெண்ட்டோட ரோல் வந்து ரெகுலேஷன், ரூல் போடுறது மட்டும் கிடையாது. பீப்பிள்க்கு அவங்களுக்கு தேவையான பப்ளிக் சர்வீஸ குடுக்குறதும் அவங்களோட ரோல் தான். ஸோ அப்ப இந்த பப்ளிக் சர்வீஸ வந்து நம்ம எஃபிஷியன்ட்டா குடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து பியூரோக்ரஸில இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அப்படி ஐடென்டிஃபை பார்த்ததுல அத்தாரிட்டீஸ், ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆஃபீசர்ஸ் பிளஸ் பப்ளிக் இவங்க 2 பேரும் நேரடியா இன்டராக்ட் பண்றதுனால தான் இங்க வந்து கரப்ஷன் அப்படின்ற ஒரு எலமென்ட்டே உள்ள வருது. இத ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட்டலுக்கு மாறணும் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 2 டிகேட்க்கு முன்னாடி இருந்து நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, டிஜிட்டலி இந்த பப்ளிக் சர்வீஸ வந்து குடுக்கணும் அப்படின்றதுக்காக கவர்னன்ஸ் மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, என்னதான் கவர்மெண்ட் வந்து இந்த கவர்னன்ஸ்க்காக நெறைய ஸ்கில்ஸ் வந்து கொண்டு வந்தாலுமே, இந்த பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி இருக்கு இல்லையா? இத வந்து எத டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, இதோட எஃபிஷியன்சி அஃபிஷியல்ஸ்கோட அந்த ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது சக்சஸ் ஆகணும்னா ஸ்கில்டு மெயின் பவர் வந்து தேவை. அப்போ இது வந்து கவர்மெண்ட் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. டிஜிட்டல் கவர்னன்ஸ்க்கும் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்க்கும். அப்படி கவர்னன்ஸ வந்து டிஜிட்டலா ஷிஃப்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்மளோட கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சியா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தெரியணும். இத பேஸ் பண்ணி தான் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 2020ல யூனியன் கவர்மெண்ட் வந்து ஐ காட் கரம் யோகி பிளாட்ஃபார்ம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா, சிவில் சர்வன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக. டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும். டிஜிட்டல் டெக்னாலஜிஸ்ல வந்து ஒரு கமாண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க என்ன பண்ணணும்னா, ஜாயின் பண்ணணும். அதுல டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் இந்த மாரி மல்டிபிள் கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்ஸ அவங்க படிக்கணும். அதுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் குடுப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸ வந்து கணக்குல எடுத்துக்குவாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு பெருசா எந்த ரிவார்டும் குடுக்க மாட்டாங்க. ஓகே. தட்ஸ் இட்.
ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இ ஆஃபீஸ் இனிஷியேட்டிவ்னு ஒண்ணு எடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கு இல்லையா? அதாவது மேனுவலா பண்ணுவாங்கல்ல பேப்பர் வச்சு. அது எல்லாமே டிஜிடைஸ் பண்றதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் மூலியமா மாத்தியிருக்காங்க. இது மூலியமா பேப்பர் வந்து ரெட்யூஸ் ஆகும் பேப்பர் ஒர்க். இது மூலியமா எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகும். அண்ட் கவர்ன்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். ஸோ கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸோட ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க நெறைய விஷயம் ப்ரொக்யூர் பண்ற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட் பிளேஸ்லயே என்ன பண்ணிக்கலாம்? ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம்லைன்டு ப்ராசஸ்ல அப்படின்ட்டு தான் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இந்த மாரி நெறைய இனிஷியேட்டிவ் வந்து அஃபிஷியல்ஸோட ஸ்கில்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி, பப்ளிக் சர்வீஸ் டெலிவரிய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. பட் இந்த எஃபெக்ட் எல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ற நிலைமையில தான் இருக்கோம். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷிஃப்ட் அடுத்து கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, டிஜிட்டல் லிட்டரசிய ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படிதான் எஃபோர்ட் எல்லாம் இருக்கு. ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னன்ஸ் டூல்ஸ வந்து எப்படி ஆப்பரேட் பண்றது, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெய்னிங் குடுக்க தான் செய்றாங்க. ஓகே. அப்போ இந்த கவர்ன்மென்ட்டோட இனிஷியேட்டிவ்ல என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு இந்த டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல இந்த இந்த ஆர்டிக்கிள்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் டூ சேஞ்ச். நம்ம கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ அவ்ளோ சீக்கிரம் ஒரு புது டெக்னாலஜிய வந்து கத்துக்க வைக்க முடியாது. அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்க கத்துக்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து வொர்க் பர்டன் வந்து இருக்கும். அதோட இதையும் நம்ம கத்துக்கணுமா சைட்ல அப்படின்னு நினைச்சுட்டு தயங்குவாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ என்னோட சீனியர் கூட தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ஓவா இருந்தாரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட டைம்ல அதாவது 2012 அண்ட் 13ல அவரு ஜாயின் பண்ண புதுசுல, ஸோ இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் ஆப்பரேட் பண்ண தெரியும். ஆனா இந்த 80ஸ் அண்ட் 90ஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம் அசெம்பிளில புதுசா கொண்டு வந்த கம்ப்யூட்டர யூஸ் பண்றதுக்கே ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க இனிமே பேப்பர்ல தான் மேனுவலா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா அவங்கள வந்து ஸ்கில் பண்ணி, ட்ரெயின் பண்ணி கொண்டு வரதுக்கு தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டாலயே முடியல. இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி இன்னும் ரூரல் ஏரியால யோசிச்சு பாருங்க. அங்கலாம் வந்து இவங்கள எக்யூப் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ்ஸ் கிடையாது. இந்த கர்மயோகி இனிஷியேட்டிவ்ல சொன்னோம் இல்லையா? அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான இன்சென்டிவ்ஸும் கிடையாது. இது ஒரு சேலஞ்ச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டிவைட். இப்போ ரூரல் ஏரியா, ரிமோட் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் இருக்காது. அங்க எப்படி நம்ம வந்து கவர்னன்ஸ கொண்டு போறது? நம்மளோட கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கான ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றது. அது ஒரு சேலஞ்ச். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூ. இதுக்கு வந்து பெருசா நம்ம கண்ட்ரில வந்து சைபர் செக்யூரிட்டில இருந்து பீப்பிள பாதுகாக்கிறதுக்கு பெரிய லெவல்ல கவர்ன்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. அந்த ரிஸ்க் இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்போ மட்டும் அவங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில்ல வந்து நம்ம சொல்லிக் குடுத்து அப்படியே வேலை பாருங்கன்னு விட்டுற முடியாது. ஏன்னா, டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா? டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே போகுது. பீப்பிளோட டிமாண்டும் அதுக்கேத்தாப்ல இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. ஆனா, அஃபிஷியல்ஸோட கெப்பாசிட்டியும் என்ன பண்ணணும்? டைனாமிக்கா இருக்கணும். ஏன்னா, டெக்னாலஜி வந்து மந்த் டூ மந்த் மாறிட்டு இருக்கிறப்போ, நம்ம அதுக்கேத்தாப்ல அடாப்ட் பண்ணி அஃபிஷியல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகணும். அப்படின்றப்போ, இவங்க சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனாலேயே என்ன பண்றாங்க? ரெசிஸ்ட் பண்ணிடுறாங்க சேஞ்ச் ஆறதுக்கு. ஓகே. அப்போ இதெல்லாம் சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது? ஸோ இதுக்கு வந்து ஆத்தர் என்ன வே ஃபார்வர்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து இன்ஃப்ரா கேப்ப வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதாவது இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இதெல்லாம் இன்னும் ரூரல் ஏரியாவுக்கு போகாம இருக்கு இல்லையா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ப வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் இன்னோவேஷன வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த டெக்னாலஜி, இந்த டூல்ஸ்லலாம் அவங்க யூஸ் பண்றதுக்கானது இருக்கு இல்லையா? அதுல வந்து இன்னோவேஷன் கொண்டு வரணும். நம்ம கண்ட்ரில வந்து சைபர் செக்யூரிட்டிய வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அண்ட் இந்த குடுக்குற ட்ரெய்னிங் எல்லாமே அவுட்கம் ஓரியன்டடா இருக்கணும். அவங்களுக்கும் பெனிஃபிட் குடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரணும்னு வே ஃபார்வர்ட் குடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே முக்கியமான ஆர்டிக்கிள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். கவர்னன்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குடுத்தீங்க அப்படின்னா, உங்க ஆன்சர் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் நியூஸ் பேஜ்ல வந்திருக்கிற ஆர்டிக்கிள் லீஸ் ஃப்ளட்டர் இன் ஸ்பேஸ் இஸ்ரோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரீச்சஸ் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது டிசம்பர் 30 வந்து இஸ்ரோ வந்து இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த மிஷனோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் 4 அப்படின்றது பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் 4 அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேலோட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதுல யூசுவலா ஒரு ராக்கெட்ட வந்து நம்ம ஆர்பிட்டுக்கு சென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேலோட்ஸ் எல்லாம் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணிட்டு, அந்த ராக்கெட்டோட லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து வேஸ்ட்டா போயிரும். ஸ்பேஸ்ல அப்படியே சுத்திட்டு இருக்கும். இன்கேஸ் வந்து இத ஸ்பேஸ் டெப்ரிஸ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் நெனச்சாங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்கு அப்புறம் அட்மாஸ்பரிக் ட்ராக் மூலியமா திரும்ப எர்த்துக்குள்ள கொண்டு வந்து,
அத ஸ்கிராப் பண்ணிருவாங்க எடுத்து. இப்படிதான் நடக்கும். ஆனா, இந்தியா வந்து இதுல என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப யூசுவலா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அதாவது யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்பேஸ்ல வந்து ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ, இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல வந்து மைக்ரோப்ஸ் வந்து என்ன மாதிரி கண்டிஷன்ல வளருது, இத தாக்கு பிடிக்குதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பிளான்ட்ஸ் வந்து வளருதான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும். இங்க வந்து மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன வந்து இந்த பிளான்ட்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ்க்குலாம் சூட்டபிளா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்றதுக்கு அவங்களுக்கு பல மில்லியன் டாலர் வந்து செலவாகும். ஆனா, இந்தியா வந்து இப்ப இந்த வேஸ்ட்டா போகுது இல்லையா? இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பிஎஸ்எல்வி ராக்கெட்ல, இத வந்து இந்த பர்ப்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணலான்னு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட் தான் இந்த போயம் 4. இப்ப இந்த பிஎஸ்எல்வியோட லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள மைக்ரோப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் வச்சு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஆர்பிட்ல அது பிளேஸ் ஆனதுக்கப்புறம், அந்த மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன்ல இந்த பிளான்ட் வந்து வளருதா? என்ன பண்ணுது? அப்படின்னு மானிட்டர் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போயம் 4ல வந்து கௌபி வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கௌபீஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு. லீவ்ஸ் விட்டுருக்கு. ஸோ, இதுதான் இந்த நியூஸ். ஓகே. இது வந்து இஸ்ரோவோட ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மென்ட். ஸோ, அதனால இத தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இட். அண்ட் இதுக்கப்புறம் நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்து பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இல்ல. ஜஸ்ட் நீங்க அதர் நியூஸ் ஆர்டிக்கல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணா போதும். நோட்ஸ் எடுக்க வேணாம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. தட்ஸ் எனஃப். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் அது போக நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட்டையும் சேர்த்து கவர் பண்ண சொல்றீங்க. ஆனா டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் வந்து அது ஒரு எக்ஸ்ப்ளனேட்டரி ஆர்டிக்கிள் தான். அதிலேயே கொஸ்டின் கேட்டு அதுக்கு கீழ அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அத நீங்க பண்ணாலே வேலை முடிஞ்சிரும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே. அதனால பெருசா டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஓகே. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ், ஸ்டேட்ஸ் பேஜ் அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்காக நம்மளோட ரீஜினல் பேஜ் அண்ட் எடிட்டோரியல் பேஜ் அண்ட் நேஷனல் நியூஸ் பேஜ். ஸோ, இத மட்டும் நம்ம கவர் பண்ணாலே போதும். நம்மளோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக படிக்க வேண்டிய நியூஸ் பேப்பர் ரெக்யர்மென்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. ஸோ, அதனால கன்டினியூஸா வீடியோஸ் பாருங்க. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு இனிமே அப்கமிங் டேஸ்ல வந்து நான் ஏர்லியாவே வீடியோ போட ட்ரை பண்றேன். மார்னிங் இட் செல்ஃப் வந்துரும். ஓகே. ஸோ, இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.